ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் முகாம்கள் தொடங்கப்பட இருக்கும் நிலையில் அதற்கான விண்ணப்பங்கள் திங்கட்கிழமை முதல் தன்னார்வலர்கள் மூலம் வீடு வீடாக வழங்கியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முதல் முகாமினை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வரும் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். ஜூலை 15 முதல் நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் 10,000 உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சார்ந்த 46 சேவைகளும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று முகாம் நடைபெறும் நாள், இடம் குறித்த விவரங்கள், அங்கு வழங்கப்பட உள்ள திட்டம், சேவைகள் மற்றும் அதற்கான விண்ணப்பங்களையும் வழங்கியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர்கள் இந்த முகாமிற்கு சென்று தங்கள் விண்ணப்பங்களை அளிக்கலாம் என்றும், அதற்கான விண்ணப்பங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களுக்கான விண்ணப்பம் மற்றும் தகவல் கையேடுகளை வரும் திங்கட்கிழமை முதல் தன்னார்வலர்கள் வீடு வீடாக வந்து வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவுடன் கூட்டணி கிடையாது என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருந்த நிலையில், திமுக கூட்டணிக்கு விஜயை தாங்கள் அழைக்கவில்லை என்று அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்திருக்கிறார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுக கூட எப்பவுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி